வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு சூப்பரான ஃபீல் குட் மலையாள டிராமா படம் தான் கொண்டு வந்திருக்கேன். படத்தோட பேர் ஆசைகள் ஆயிரம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, படத்துல வர நம்ம ஹீரோ ஒரு பெரிய ஆக்டர் ஆகணுன்ற ஒரு கனவோட சுத்திக்கிட்டு இருக்க ஒரு யங்ஸ்டர். ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டியை எதுவுமே தான் ஏத்துக்காம எப்ப பார்த்தாலும் சினிமா ஆக்டர் ஆகணும் அந்த கனவோட இருக்கக்கூடிய நம்ம ஹீரோக்கு அந்த 30 வருஷமா மொத்த சுமைகளை சுமந்துட்டு இருக்க ஒரு அப்பா இருக்காரு. இப்படி எல்லா பொறுப்புகளும் சுமந்துட்டு இருக்க அப்பாக்கும் எந்த ஒரு பொறுப்புமே எடுத்துக்காம சினிமா மோகத்துல சுத்திக்கிட்டு இருக்க மகனுக்கும் இடையே நடக்கக்கூடிய வார் தான் இந்த ஆசைகள் ஆயிரம். சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்தோட முழு கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்தீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் கமெண்ட் ஷேர் லைக் பண்ணும்போது கமெண்ட் செக்ஷன்ல ஹைப்ன்ற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஹைப்பிங் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோக்கள் வெகுஜன நமக்கு போய் சேரும். ஸோ மறக்காம ஹைப்பிங் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்தோட முழு கதைக்குள்ள போவோம். படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே மக்கள் எல்லாரும் பரபரப்பா இயங்கிட்டு இருக்க ஒரு பஸ் ஸ்டாண்டை காட்டுறாங்க. எந்த ஒரு பெர்மிஷனும் வாங்காம கொரில்லா மெத்தட்ல ஒரு குரூப் அங்க ஷார்ட் பிலிம் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த ஷார்ட் பிலிம்ல ஹீரோவா நடிக்கிறவர் தான் இந்த படத்தோட ஹீரோ ஹரிஹரன். இந்த கேரக்டர்ல நம்ம காளிதாஸ் ஜெயராம் தான் நடிச்சிருக்காரு. இப்போ இவங்க எடுத்துக்கிட்டு இருக்க அந்த ஷார்ட் பிலிம் நடிக்கக்கூடிய சின்ன சின்ன ஆக்டர்ஸ், அந்த ஷார்ட் பிலிமை டைரக்ட் பண்ணிட்டு இருக்க டேரக்டர், அவன்லாம் ஒரு பக்கம் பயந்துட்டே இருக்கான். டேய், எந்த ஒரு பெர்மிஷனும் இல்லாம இப்படி ஒரு படத்தை நம்ம எடுத்துட்டு இருக்கோம், ஒரு சின்ன அசம்பாவிதம் ஆனாலும் நம்மளை போட்டு டின்னு கட்டுறானுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஆனா அங்க ஸ்பாட்ல ஹீரோவா நடிச்சுக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ, நாளைக்கு மலையாள சினிமாவே கலக்க போறது, நாம இதுக்கெல்லாம் பயந்து பின் வாங்கினா மலையாள சினிமால கால் பதிக்க முடியாது. ஸோ அதனால நீ ஆக்ஷன் சொல்லு, நான் நடிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க பப்ளிக் மத்தியிலே இவங்க ஷார்ட் பிலிம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சேசிங் சீன் தான் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த சேசிங் சீனோட முடிவுல ஹீரோ ஒருத்தனை அடிக்கணும். ஆனா அது மிஸ் ஆகி அங்க பப்ளிக்ல இருந்த ஒருத்தரை நம்ம ஹீரோ அடிச்சிடறாரு. அவ்வளவுதாங்க, ஒரு பெரிய சம்பவம் ஆகி போடுது. கட் பண்ணா ஹீரோட ஃப்ரெண்ட் எல்லாருமே இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல நின்றுட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி ஒரு மெடிக்கல் ட்ரிப்பை காட்டுறாங்க. இந்த கேரக்டர்ல நம்ம ஜெயராம் தான் நடிச்சிருக்காரு, காளிதாஸோடைய அப்பா. நிஜத்துல அப்பா பையனா இருக்கக்கூடியவங்க படத்துலயும் அப்பா பையனா தான் வராங்க. இந்த ஜெயராம் இருக்காரு, கடந்த 30 வருஷமா குடும்பத்துக்காக அவருக்கு கொஞ்சம் கூட பிடிக்காத இந்த மெடிக்கல் ட்ரிப்பை வேலை பார்த்துட்டு இருக்காரு. இப்ப கூட பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஒரு டாக்டரை பார்த்து அவர் கம்பெனி மெடிசன்ஸ் விற்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்காப்புல. இப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்க நம்ம ஹீரோக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அவங்க பையனால ஒரு ஃபோன் கால். கட் பண்ணா அப்படியே ஸ்டேஷனுக்கு போனா இவனுங்க ஷார்ட் பிலிம் எடுக்கிற பேர்ல பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணதுக்காக ஃபைன் கட்டிட்டு ஹீரோடைய அப்பா ஹீரோ வெளில கொண்டு வராரு. வீட்டுக்கு வந்ததுமே ஹீரோடைய அப்பா அவருடைய ஒய்ஃபை கூப்பிட்டு, நம்ம பையன் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கான், இவனுக்கு என்னைக்குதான் பொறுப்பு வரப்போகுது, இந்த சினிமாலாம் மூட்டை கட்டிட்டு ஒழுங்கா ஏதாவது வேலைக்கு போக சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா பையன் கேட்கற மாதிரி இல்ல. இதுதாங்க நம்ம ஹீரோடைய ஃபேமிலி. அப்பா அம்மா அண்ட் இவனுக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க. அவங்க வெளியூர்ல PhD படிச்சுட்டு இருக்காங்க. இவங்க வீட்டுல சம்பாத்தியம்னு பார்த்தா அது இவனுடைய அப்பா மட்டும்தான். அவருடைய சம்பளத்தில் தான் இவங்க வாழ்க்கையே ஓடிக்கிட்டு இருக்கு. கட் பண்ணா அடுத்த நாள் ஹீரோ அம்மாக்கு பர்த்டே. கேக் வாங்குறதுக்காக ஜெயராம் தான் பையன் கால் பண்ணி, டேய் உங்ககிட்ட எவ்வளவு காசு இருக்கு அப்படின்ற மாதிரி கால் பண்ணி கேட்க, என் பேங்க் பேலன்ஸ் தான் ஒரு 36 ரூபா இருக்கும் நைனா அப்படின்ற மாதிரி சொல்ல, கடுப்பாய் அவர் காலை கட் பண்ணிட்டு அவர் கையில இருக்க காசை வச்சு ஒரு 1/2 கிலோ கேக் வாங்கிட்டு ஒய்ஃப்க்கு சர்ப்ரைஸா கேக் கட் பண்ணலாம் சொல்லிட்டு வீட்டுக்கு வராரு. ஆனா வீட்டுல நம்ம ஹீரோவா அக்கம் பக்கத்துல இருக்கவங்கலாம் கூப்பிட்டு அம்மாவோடைய பர்த்டேவை சிறப்பா கொண்டாடிக்கிட்டு இருக்கான். ஹீரோ பண்றது எதுவுமே அவங்க அப்பாவுக்கு சுத்தமா பிடிக்கிறது இல்ல. ஏன்னா சோசியல் மீடியால இவனுக்கு ஒரு பேஜ் இருக்கு, அதுல லைக்குக்காக கமெண்ட்டுக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவன் பண்ணிட்டு இருக்கான். இப்படியே தான் ஹீரோடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு. எப்படியாச்சும் நம்ம ஒரு பெரிய ஆக்டர் ஆயிடணும் அந்த கனவோட தான் நம்ம ஹீரோ இயங்கிக்கிட்டு இருக்கான். டெய்லி போயிட்டு ஆடிஷன் அட்டன் பண்றது, அங்க வச்சு லேடி அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட இவனுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் பழக்கமாகுது. அவங்க கான்டாக்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் எங்கெல்லாம் ஆடிஷன் நடக்குதோ அங்கெல்லாம் நம்ம ஹீரோ போயிட்டு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வரான். ஆனா பெருசா எதுவுமே கிளிக் ஆக மாட்டேங்குது. அப்படியே பேரலா இவன் அப்பாவுடைய நிலைமையை ஆபீஸ்ல காட்டுறாங்க. பல வருஷங்களா இவரு அந்த ஒரே கம்பெனில மெடிக்கல் ட்ரப்பா வேலை பார்க்கறாரா, பெருசா எந்த ஒரு ப்ரொமோஷனும் இல்ல. வயசாயிட்டே போறதுனால இவரால் டார்கெட்டும் ஒழுங்கா அச்சீவ் பண்ண முடியல. அதனால அந்த கம்பெனில இருக்க மேனேஜர்லாம் நம்ம ஹீரோடைய அப்பாவை அசிங்கப்படுத்தி பேசுறாரு. ஆனா அப்பவும் வேற வழி இல்லாம குடும்ப சூழ்நிலை காரணமா ஜெயராமன் தொடர்ந்து அந்த மெடிக்கல் ட்ரிப் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. இப்படி அப்பாவும் பையனும் ஒரு மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்காங்க. ஆனா இவங்க வீட்டுல எப்போ நிதானமா ஒரே நிலையில இருக்கிறது ஹீரோவுடைய அம்மா மட்டும்தான். ஏன்னா அவங்க கணவனையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்க பையனையும் நல்லா புரிஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா பையன் பேஷன் நோக்கி ஓடிட்டு இருக்கான். அதை புரிஞ்சுக்கிட்ட ஒரு அம்மாவா பையனை நல்லா பாத்துக்கிறாங்க. ஒரு நாள் நம்ம ஹீரோ சோசியல் மீடியால ஒரு ஸ்டண்ட் சீன் போடலாம் சொல்லிட்டு பைக் எடுத்துட்டு வேகமா போயிருக்கான். அப்ப சடனா அந்த இடத்துல ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஏற்பட்டிருக்கு. ஆக்சிடென்ட் ஆன உடனே ஹீரோவுடைய அப்பாவான ஜெயராம் தான் கால் பண்ணிருக்காங்க. உடனே ஜெயராமும் பதறி அடிச்சுக்கிட்டு தான் பையனுக்கு ஏதாவது ஆயிருக்குமோ சொல்லிட்டு வேகமா வந்து பாக்குறாரு. வந்து பார்த்தா பையன் சேஃபா தான் இருக்கான். ஆனா ஹீரோ ஸ்டண்ட் பண்ற பேர்ல பைக்கை கொண்டு போயிட்டு ஒரு கார்ல விட்டுருக்காரு. அந்த கார்காரன் காச்சு முச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்கான். வேற வழி இல்லாம நம்ம ஹீரோடைய அப்பா தன் கையில இருந்த ஒரு 5000 ரூபாவை அந்த கார்காரங்க கொடுத்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி பையனை கூட்டிட்டு வீட்டுக்கு வராரு. அப்படி வீட்டுக்கு வந்ததும் வீட்டுல வச்சு பயங்கரமா சண்டை போடுறாரு. 30 வருஷமா இந்த குடும்பத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்கேன், ஆனா உன் பையன் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம சினிமான்ற பேர்ல எல்லா பக்கமும் போயிட்டு பிரச்சனை எடுத்துட்டு வரான். இன்னைக்கு கூட மாச கடைசியில ஓட்டுறதுக்காக வச்சிருந்த 5000 ரூபாவை மொத்தமா அவனுக்காக அழுத்துட்டு வந்திருக்கேன். இப்படியே போச்சுன்னா இந்த குடும்பம் நடுத்தருக்கு தான் வர வேண்டியது
வேண்டியதா இருக்கும். சினிமால ஹீரோ ஆகணும்னு ஆசைப்பட்டா மட்டும் போதாது, அதுக்கான ஒழுங்கான முயற்சி எடுக்கணும். அதுவும் கிடையாது, சும்மா பேருக்கு நானும் ஹீரோ ஆக போறேன்ற பேர்ல எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கான், இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்ற மாதிரி கண்ணா பின்னான்னு நம்ம ஹீரோவை அவங்க அப்பா திட்டிட்டு போயிடுறாரு. அன்னைக்கு நைட் நம்ம ஹீரோ பயங்கர எமோஷன் ஆகி அவன் ரூமுக்கு வரான். அப்படியே அவன் ரூமுக்குள்ள வரும்போது எப்பவுமே அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அவனுடைய சின்ன வயசு வெர்ஷன் வெளியே வந்து அவனை பார்த்து பேச ஆரம்பிக்கும். அந்த சின்ன வயசு வெர்ஷன் நம்ம ஹீரோ பார்த்து, நம்ம அப்பா சொல்றது ஒரு நியாயம் இருக்குடா, எதையாவது ஒழுங்கா பண்றியா, எல்லாமே போய் சொதப்பல முடியுது அப்படின்ற மாதிரி ஹீரோடைய சின்ன வயசு வெர்ஷன் வந்து சொல்ல, எல்லாம் எனக்கு தெரியுது, என்ன பண்றது, சினிமாக்குள்ள போனோம்னா சில சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ தன்னை தானே தேத்திக்கிறான். அடுத்த நாள் காலையில எந்திரிக்கும் போதே நம்ம ஹீரோக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால், உடனே வெளியில வாடா அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெளில போய் பார்த்தா அவங்க ஏரியால ஒரு சினிமா ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. சுஜித் ராகவன்ற ஒரு பெரிய ஆக்டரோடைய சினிமா ஷூட்டிங் தான் நடந்துட்டு இருக்கு. அந்த ஆக்டரை பார்க்கறதுக்காக ஊரே அங்கே கூஞ்சிருக்காங்க. அந்த கூட்டத்துக்கு நடுவில் நம்ம ஹீரோவும் அந்த ஷூட்டிங்கை பார்க்கறதுக்காக போயிட்டு நின்றுட்டு இருக்கான். மொத்த பேரும் அங்கே சுஜித் ராகவன்ற அந்த ஆக்டரை பார்க்கறதுக்காக தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த சுஜித் ராகவன்ற அந்த ஆக்டர் இருக்கால ரொம்பவே ஒரு அரகண்டான ஆட்டிடியூடான ஒரு ஆக்டராக இருக்கான். இந்த ஆக்டரை பார்க்கறதுக்காக தான் ஒரு பெரிய க்ரௌடே அங்கே கூடி இருக்கு. ஆனால் ஒருத்தரையும் மதிக்கல. அந்த கூட்டத்தில் ஒரு சின்ன பையன் சுஜித் ராகவன் கத்திக்கிட்டே இருக்கான். ஆனால் அந்த சின்ன பையனை கூட பார்க்காம இந்த ஆக்டர் நேரா போய் கேரவனுக்குள்ள புகுந்துக்கிறான். ஸோ இப்படி ஆட்டிடியூட் காட்டக்கூடிய ஆக்டரா வரக்கூடிய இந்த சுஜித் ராகவன் தன்னுடைய ஃபர்ஸ்ட் ஷாட்டை அங்க நடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா டைரக்டர் சொல்ற மாதிரி சுஜித் ராகவன் கிட்ட இருந்து எமோஷன் வரவே மாட்டேங்குது. ஒரு சின்ன சீன் தான், ஒரு சின்ன பையன் கிட்ட ஸ்வீட் கொடுத்து எமோஷனா பேசணும். ஆனா அந்த எமோஷன் கரெக்டா சுஜித் ராகவனால கன்வே பண்ணவே முடியல. பயங்கரமா திணறிட்டு இருக்கான். சுத்தி பார்த்துட்டு இருக்க கிரௌட் எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சாங்க. இதனால சுஜித் ராகவனுக்கு ரொம்ப ஷேம் ஆயிடுது. இப்படியே அந்த ஷூட்டிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்க ஹீரோ எப்படி அந்த ஷூட்டிங்கை வேடிக்கை பார்க்கறதுக்காக வந்திருக்காரோ அதே கூட்டத்தில் நம்ம ஹீரோடைய அப்பாவான ஜெயராமும் வேடிக்கை பார்க்கறதுக்காக நின்றுட்டு இருக்காரு. ஷூட்டிங்ல டைரக்ஷன் டீம்ல இருந்து ஜூனியர் ஆர்டிஸ்டா கிரௌட்ல இருந்தே ஒரு 2 பேரை உள்ள கூடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க போல. ஸோ அதனால அங்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்த நம்ம ஹீரோடைய அப்பாவை இந்த சீன்ல சும்மா ஓரமா மட்டும் நில்லுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா நம்ம ஹீரோடைய அப்பாவை கூப்பிட ஆரம்பத்துல ஜெயராம் பயங்கரமா தயங்குறாரு. ஆனா வேற வழி இல்லாம சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நிக்கதானே போறோம், டைலாக் எல்லாம் இல்ல அப்படின்ற மாதிரி போய் நின்னுறாரு. இதை அதே கிரௌட்ல நின்றுட்டு இருக்க நம்ம ஹீரோவும் பாக்குறான். இவ்வளவு நாள் நம்ம நாயா பேயா சுத்திட்டு இருக்கோம், ஆனா நம்மளால சின்ன சீன்ல கூட தலையே காட்ட முடியல. சும்மா வேடிக்கை பார்க்க வந்த நம்ம அப்பாவுக்கு ஜூனியர் ஆர்டிஸ்டா வாய்ப்பு கிடைச்சிருக்கு, என்னடா இது அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். அங்க ஷூட்டிங்கை திரும்ப ஸ்டார்ட் பண்றாங்க. சேம் அதே சீன் தான். ஆனா இன்னமும் சுஜித் ராகவனுக்கு அந்த எமோஷனை கன்வே பண்ணவே முடியல. சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அங்க ஜூனியர் ஆர்டிஸ்டா நின்றுட்டு இருக்க நம்ம ஹீரோடைய அப்பா இருக்காருல்ல, அவரும் சிரிச்சிடறாரு. அவர் சிரிச்சதை இந்த ஆக்டர் பாத்துறான். அவ்வளோதாங்க, பார்த்து டென்ஷன் ஆகி நேராக நம்ம ஹீரோடைய அப்பா கிட்ட வந்து, நடிப்பை பார்த்து பயங்கரமாக சிரிக்கிறீங்களே, எனக்காக அந்த சீனை நடிச்சு காட்ட முடியுமா அப்படின்ற மாதிரி சவால் விட, நான் ஏதோ ஜூனியர் ஆர்டிஸ்டாக ஓரமாக நின்றுட்டு இருக்கேன், நான் எப்படி நடிக்கிறது அப்படின்ற மாதிரி ஜெயராம் ஒரு மாதிரி தயங்குறாப்புல. ஆனால் இந்த ஆக்டர் விட மாட்டேன்றான். அவனுக்கு ஈகோ டச் ஆகிடுது. இப்போ இங்கே இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் நடிச்சு காமிச்சாதான் நான் நடிப்பேன் அப்படின்ற மாதிரி டேரக்டர்கிட்ட போய் சொல்ல, அந்த டேரக்டர் நேராக நம்ம ஹீரோடைய அப்பாவான ஜெயராம் கிட்ட வந்து, இந்த சுஜித் இருக்கானே அவன் மோசமான ஆக்டர், வேற வழியே இல்லாம தான் நானே இந்த படத்தை ஏகிட்டு இருக்கேன், அவனுக்கு ஒரு மாதிரி இந்த ஈகோ டச் ஆயிடுச்சு, வேற வழியில நீங்க சும்மா சீனை அவனுக்காக நடிச்சு காட்டுங்க அப்படின்ற மாதிரி டேரக்டர் வந்து ஜெயராம் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ண, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் இவ்வளோ நேரம் சுஜித் ராகவனால கொண்டு வர முடியாத அந்த எமோஷன் காட்சியை நம்ம ஜெயராம் நடிச்சு காட்டுறாரு. ஆரம்பத்தில் இவர் போய் என்ன நடிச்சிட்டு போறாரு அப்படின்ற மாதிரி சுத்தி இருக்கவங்க எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க, அதுல நம்ம ஹீரோவும் உட்பட. ஆனா அந்த சீனோட முடிவில் ஜெயராம் சும்மா கலக்கலா அந்த எமோஷனை கன்வே பண்றாரு. சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் கிளாப்ஸ் தட்டுறாங்க. நம்ம அப்பாவா இப்படி நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோக்கே ஒரு ஆச்சரியம். டேரக்டர் டீம்ஸ்ல இருக்கவங்க எல்லாரும் செம்ம பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற மாதிரி ஜெயராமுக்கு கை கொடுத்துட்டு போறாங்க. இதை பார்த்துட்டு சுஜித் ராகவன் செம்ம டென்ஷன் ஆகிறான். அன்னைக்கு அந்த ஷூட்டிங்கே கேன்சல் பண்ணிட்டு போயிடறான். அவ்வளோதாங்க, இந்த விஷயம் சோஷியல் மீடியால பயங்கர வைரல் ஆயிடுது. ஏன்னா ஜெயராம் நடிச்ச அந்த ஆக்டிங், அந்த ஒரு சீனை ஹீரோவுடைய ஃப்ரெண்டு வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணி பயங்கர வைரல் பண்ணிடுறாங்க. சோஷியல் மீடியாவில் எல்லா பக்கமும் பெரிய ஆக்டர்ன்ற பேர்ல இருக்கக்கூடிய சுஜித் ராகவனை மொக்க பண்ண ஜூனியர் ஆர்டிஸ்டான ஜெயராமன் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருக்குள்ளயும் கிளாஷ்ன்ற மாதிரி எல்லா வீடியோ மீமுன்னு போட்டு சுஜித் ராகவனை பேஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை நம்ம ஹீரோவும் எதிர்பார்க்கல, ஹீரோவுடைய அப்பாவான ஜெயராமும் எதிர்பார்க்கல. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, சுஜித் ராகவன் ஹீரோ நடிச்சுட்டு இருக்க அந்த படத்தோடைய ப்ரொடியூசரே அவங்க அப்பா ஒரு பெரிய பிசினஸ்மேன். அவருக்கு தான் பையனுடைய பேர் இப்படி சோஷியல் மீடியா டேமேஜ் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டேமேஜ் கண்ட்ரோல் பண்ற விதமா ஜெயராம கூப்பிட்டு, உனக்கு இந்த படத்துல நல்ல ரோல் கொடுக்குறேன், இதை நம்ம பிரஸ்லயும் ரிலீஸ் பண்ணலாம், இந்த பிரச்சனையும் சால்வ் ஆயிடும் சொல்லிட்டு இந்த சுஜித் ராகவன் நடிச்சுட்டு இருந்த அந்த படத்துல ஜெயராமனுக்கு ஒரு சூப்பரான எமோஷனல் ரோலையும் கொடுக்குறாங்க. சும்மா வேடிக்கை பார்க்க போன நம்ம ஹீரோவுடைய அப்பாக்கு சூப்பரான நடிக்கிற வாய்ப்பு வந்து அந்த படத்தையும் நல்லபடியாக எடுத்து முடிக்கிறாங்க. அப்படி எடுத்து முடிச்சதும் அந்த படத்தோட ரிலீஸ்க்கு ஜெயராமன் அவங்க ஃபேமிலியே கூட்டிட்டு தேட்டர் போறாரு. அங்க தேட்டர்ல ஜெயராமன் வர சீனுக்கெல்லாம் ஆடியன்ஸா இருக்கவங்க எல்லாரும் கிளாப் தட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோவால சந்தோஷப்படவே முடியல. ஏன்னா நம்ம ஒரு நாள் பெரிய ஆக்டர் ஆகி ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஃபேமிலியை கூட்டிட்டு போயிட்டு தியேட்டர்ல நம்ம பெர்ஃபார்மன்ஸை ஃபேமிலியை பார்க்க வச்சு சந்தோஷப்படுத்தலான்னு பார்த்தா நம்மள முதிட்டு நம்ம அப்பா இந்த வேலையை பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி அவனுக்கு அவங்க அப்பா மேலே
பொறாம வர ஆரம்பிச்சிடுது. அந்த ஒரு படம் ஜெயராம் லைஃப் டோட்டலா சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடுது. அவங்க ஏரியால இருக்கவங்க எல்லாரும் ஜெயராம செலிபிரிட்டியா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோவை சுத்தமா ஓரங்கட்டாங்க. எங்க போனாலும் ஜெயராம எல்லாரும் ஒரு மாதிரி செலிபிரிட்டியா பாக்குறது ஜெயராமனுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. அதனால நம்ம ஜெயராமன் ஒரு நாள் தான் ஃபேமிலியை கூப்பிட்டு, நான் ஒரு முக்கியமான டிசிஷன் எடுத்திருக்கேன். கடந்த 30 வருஷமா இந்த குடும்பத்துக்காக நான் நாயா ஓடிட்டேன். இதுக்கப்புறம் நான் எனக்காக ஓடலான்னு இருக்கேன். சோ அதனால இந்த மெடிக்கல் வேலையை நான் விட்டுட்டு முழுக்க சினிமால நான் ஒரு ஆக்டர் ஆகலான்னு ட்ரை பண்ண போறேன். இதுக்கப்புறம் குடும்ப பொறுப்புகள் எல்லாத்துலயும் நீதான் மகனே பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவை கை காட்ட ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. யோ நைனா, இந்த வயசுல உனக்கு எதுக்கு இந்த விபரீத விளையாட்டு? ஒழுங்கா வேலையை பார்த்தோமா குடும்பத்தை ஓட்டணுமான்னு இல்லாம இப்ப போயிட்டு சினிமாவில் நடிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்க. ஏதோ ஒரு படத்துல ஃப்ளூக்ல நடிச்சிட்டா அதுக்காக முழு நேரம் நடிகனா மாறிடுவியா? அதெல்லாம் வாய்ப்பே இல்ல அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஏப்பா மகனே, இத்தனை வருஷமா சினிமால ட்ரை பண்ணிட்டு இருக்கியே, ஏதாவது ஒரு படத்துல உன் தலையை காமிச்சிருக்கியா? ஆனா நான் ஒரு படத்துல முக்கியமான சீன்ல நடிச்சிருக்கேன். அந்த படமும் பிளாக் பஸ்டர். சோ நான் முன்னாடியே சொன்னதுதான், நான் என் வேலையை விட்டுட்டு முழு நேர சினிமால குணச்சித்திர நடிகரா ஒரு ஆக்டரா வலம் வரலான்னு முடிவு பண்ணிட்டேன். இனியில இருந்து என்னுடைய சினிமா பயணம் தொடர போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு ஜெயராமன் கண்ணாடியை போட்டு போக, இதை இவங்க ஃபேமிலியில இருக்க யாருமே எதிர்பார்க்கல. இங்க போடுறாங்க இன்டர்வல். இதுக்கப்புறம் தாங்க இந்த படத்துல பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் கொட்டி கிடக்கு. பெரிய ஆக்டர் ஆகணும், ஹீரோ ஆகணும் கனவோடு இருந்த நம்ம ஹீரோடைய நிலைமை என்னாச்சு? ஹீரோ மாதிரியே காலம் போன வயசுல சினிமால ஒரு கலைஞன் ஆக போறேன்னு சவால் விட்டு போற நம்ம ஹீரோடைய அப்பாவான ஜெயராமோடைய நிலைமை என்னாச்சு? கடைசியில இந்த மலையாள சினிமால அப்ப ஜெயராமன் கால் பதிச்சானா இல்ல அவருடைய பையனான ஹரிஹரன் கால் பதிச்சானான்றத செகண்ட் ஹாஃப்ல தான் இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லியிருக்காங்க. சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இன்டர்வலுக்கு அப்புறம் நம்ம ஹீரோடைய அப்பா ஜெயராமன் தீவிரமா சினிமால வாய்ப்பு தேடி அலைய ஆரம்பிக்கிறாரு. நிறைய ஆடிஷன்ஸ் போய் அட்டன் பண்றாரு. தனக்குள்ள இருக்கக்கூடிய நடிப்பு தெரியுமே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணிக்கிறாரு. இது அத்தனையுமே இவர் ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு இருக்க, அப்படியே ஆப்போசிட்ல இவருடைய பையன் நம்ம ஹீரோ இருக்கான்ல, தான் அப்பாவோட டெடிகேஷனை பார்த்து அவன் கடுப்பாயிட்டு இருக்கான். இந்த வயசுல இவர் எதுக்காக சினிமாவை ட்ரை பண்ணோம்? சின்ன வயசுல இருந்தே நமக்கு தான் அந்த பேஷன் இருக்கு, இவர் எதுக்காக இப்போ இப்படி ஓடிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி அவன் தான் அப்பாவை பார்த்தே கடுப்பா வரான். அதே சமயம் தான் அப்பாவுக்கு முன்னாடி நாம எப்படியாச்சும் ஏதாவது ஒரு படத்துல கமிட் ஆயிடணும்னு சொல்லிட்டு இவனும் பல ஆடிஷன்ஸை அட்டன் பண்றான். ஒரு நாள் அப்பம் பையன் 2 பேருமே ஒரு படத்துக்கு ஆடிஷன் கொடுக்கறதுக்காக போயிருக்காங்க. ஹீரோடைய அப்பா ஜெயராம் ஆல்ரெடி ஒரு படத்துல நடிச்சதுனால ஆடிஷன் எடுக்கிற இடத்துல அவருக்கு தனி மரியாதை கொடுக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோ யாருமே கண்டுக்கல. இதனாலே நம்ம ஹீரோ அவங்க அப்பா மேல கடுப்பாயிட்டு இருக்கான். இப்படியே அப்பனும் பையனும் போட்டி போட்டுக்கிட்டு சினிமால எப்படியாச்சும் வாய்ப்பு வாங்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இதனால பாதிக்கப்படுறது என்னவோ இவங்க ஃபேமிலி தான். ஏன்னா குடும்பத்துல வேலை பார்த்துட்டு இருந்த ஒரே ஆளான அப்பாவே சினிமான்னு சுத்திக்கிட்டு இருக்கிறதுனால குடும்பத்துடைய பொருளாதாரம் பயங்கரமா பாதிப்படையுது. ஒரு நாள் ஜெயராமனுடைய ஃப்ரெண்டு வந்து, பெங்களூர்ல புதுசா நான் ஒரு ஆஃபீஸ் ஓபன் பண்ணியிருக்கேன், ஆஃபீஸ்ல எனக்கு ஒரு நம்பிக்கையான ஆள் தேவை, ஸோ நீ வந்தனா ஆஃபீஸ் ஜாப் நல்ல சேலரி போட்டு தரேன், நீ வர முடியுமா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவுடைய அப்பா கிட்ட வந்து கேட்க, அதுக்கு ஜெயராமன் வாய்ப்பே கிடையாது, இப்போதான் நான் என்னுடைய பேஷன் நோக்கி ஓடிட்டு இருக்கேன், சினிமால ஒரு நல்ல நடிகன் ஆகணும், ஸோ அதனால திரும்பவும் என்னை இந்த ஆஃபீஸ் ஜாப்க்கெல்லாம் கூப்பிடாதீங்க அப்படின்ற மாதிரி ஜெயராமன் தட்டி கழிச்சிடறாரு. அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு கனடாவில் செட்டில் ஆயிருக்கான். அவன் நம்ம ஹீரோவை, இங்க சும்மா சினிமா சொல்லிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது பதிலா கனடாக்கு வந்தானா நல்லா சம்பாதிக்கலாம், சம்பாரிச்ச பணத்தோட ரிட்டர்ன் ஊருக்கு வந்து அதுக்கப்புறம் வேணா நீ உன்னுடைய சினிமா கனவை தேடிக்கோ அப்படின்ற மாதிரி அவன் ஃப்ரெண்டு வந்து சொல்லிட்டு போறான். இப்படி அப்பா பையன் 2 பேருக்குமே வெளியூர்ல இருந்து ஜாபுக்காக கூப்பிட்டு இருக்காங்க. ஆனா அப்பா பையன் 2 பேருமே அந்த ஜாபுக்கெல்லாம் போகாம சினிமாதான்ற மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காங்க. இதனால இவங்களுடைய பொருளாதாரம் ரொம்பவே அடிபட்டு போகுது. ஒரு நாள் ஜெயராமனும் அவங்க பையனும் இதை பத்தி பேசுறாங்க. குடும்பத்துல யாராவது ஒருத்தர் பொறுப்பா வேலைக்கு போனோம். நம்ம குடும்பத்துல நம்ம 2 பேருமே சினிமாக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு சவாலை ஏத்துப்போம். ஆல்ரெடி பல ஆடிஷன்ஸை கொடுத்துருக்கோம், இதுக்கப்புறம் பல ஆடிஷன்ஸை போயிட்டு அட்டன் பண்ண போறோம். 2 பேர்ல யாருக்கு முதல்ல சினிமா வாய்ப்பு கிடைச்சாலும் இன்னொரு நபர் குடும்ப பொறுப்பு எடுத்துட்டு வேலைக்கு போகணும். சப்போஸ் எனக்கு அந்த சினிமா வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா நீ கனடாக்கு போற, இல்ல உனக்கு எனக்கு முன்னாடியே சினிமா வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா நான் பெங்களூர்ல இருக்க அந்த ஆஃபீஸ் ஜாப் போறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவுடைய அப்பா ஹீரோ கூப்பிட்டு சொல்ல, இந்த சவாலுக்கு நானும் ரெடி நைனா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ களத்துல இறங்குறான். அப்பனும் பையனும் 2 பேரும் சேர்ந்து தீவிரமா சினிமால ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர்ல யாருக்கு முதல்ல சினிமா வாய்ப்பு கிடைக்க போதோ அவங்க லைஃப்ல அவங்க பேஷன் நோக்கி ஓடுவாங்க. இன்னொருத்தவங்க குடும்பத்துக்காக பிடிக்காத வேலையை காலம் முழுக்க பார்க்க போறாங்க. சோ இவங்க 2 பேர்ல யார் ஜெயிக்க போறா அப்படின்ற மாதிரி கதை ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்க. இங்க தாங்க படத்துல ஒரு பெரிய ட்விஸ்ட். நம்ம ஹீரோக்கு ஒரு அப்கமிங் டைரக்டர் மூலியமா ஒரு படத்துல ஹீரோவா நடிக்கவே வாய்ப்பு கிடைச்சிருது. அவ்வளவுதாங்க, நம்ம ஹீரோ ஆசைப்பட்டபடியே ஒரு படத்துல ஆக்டரா அதுவும் ஹீரோவா சான்ஸ் கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு அதை பயங்கரமா செலிப்ரேட் பண்றான். ஏரியால இருக்கவங்க எல்லாருக்கும்
இவன் ஹீரோ ஆன விஷயத்த ஊரை கூப்பிட்டு சொல்றாங்க. இதுல ஹீரோவுடைய அம்மாக்கு பயங்கர ஹாப்பி. நம்ம ஹீரோ ஒரு படத்துல ஹீரோ ஆக போறான்ற விஷயம் கேள்விப்பட்டதுமே ஊர்க்காரங்க எல்லாருமே நம்ம ஹீரோவை தலையில தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க ஹீரோவுடைய அப்பா ஜெயராமனா டென்ஷன் ஆகுறாரு. இவ்வளவு நாள் இவருக்கு கிடைச்சிட்டு இருந்த அந்த செலிபிரிட்டி அந்தஸ்து டோட்டலா அப்படியே இப்போ தான் பையனுக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு. போட்டியில தோத்து போறதுனால வேற வழி இல்லாம இவர் இப்போ இவருடைய பேஷனை கைவிட்டுட்டு பெங்களூர்ல இருக்க அந்த ஆஃபீஸ் ஜாபுக்கு போய் ஆகணும். ஸோ அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டதுனால ஜெயராமன் ஒரு மாதிரி சோகமாகவே இருக்காரு. ஆனால் இந்த பக்கம் நம்ம ஹீரோவா தான் ஹீரோ ஆகிட்டோன்ற அந்த கெத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கான். ஒரு நாள் இவங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க நம்ம ஹீரோவுடைய அப்பாவான ஜெயராமன் கூப்பிட்டு, உங்கள் பையன் என் பொண்ணுக்கிட்ட இருந்து செயின் வாங்கி அடகு வச்சிருக்கான், இந்த மாதிரி பல வேலைகள் பண்ணியிருக்கான், தயவு செஞ்சு அந்த செயினை கொஞ்சம் மூட்டு கொடுக்க சொல்லுப்பா அப்படின்னு சொல்ல, அவ்வளோதாங்க ஜெயராமன் செம்ம டென்ஷன் ஆயிடுது. தான் பையனை கூப்பிட்டு, இத்தனை வருஷத்துல இப்படி ஒரு அவமானத்தை நான் சந்திச்சதே கிடையாது, நான் ஒருத்தங்கிட்ட கூட கை நீட்டி கடன் வாங்கினதே கிடையாது, ஆனா நீ பக்கத்து வீட்டு பொண்ணை ஏமாத்தி நகையை அடகு வச்சிருக்க, ஹீரோ ஆக போறன்ற பேர்ல வில்லன் ஆகிட்டு இருக்க, ஒழுங்கு மாதிரியா அந்த செயினை மூட்டு கொடுறா அப்படின்ற மாதிரி தான் பையனை பலார்னு அரைஞ்சிடறாரு. இதனால நம்ம ஹீரோ ஒரு மாதிரி மனசு உடைஞ்சு போயிடறான். இந்த அடி மட்டும் இல்லைங்க, அடுத்த நாள் அப்கமிங் டைரக்டர் நம்ம ஹீரோவை ஒரு படத்துல ஹீரோவா கமிட் பண்ணால அந்த டேரக்டர் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு, தம்பி ப்ரொடியூசர் உன்ன மாதிரி புதுமுகங்களை வச்சு படம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தயக்கப்படுறாரு, ஏன்னா இதில் ரிஸ்க் ரொம்பவே அதிகம், ஸோ அதனால் ப்ரொடக்ஷனில் உன் சைட்லேருந்து ஏதாவது பெரிய அமௌண்ட் கிடைக்குமான்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க, நீ ஒரு 20 lakhs அரேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்தனா ஷூட்டிங் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி டேரக்டர் ஒரு பெரிய குண்டை தூக்கி போட, ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. 20 லட்ச ரூபா கொடுத்தாதான் அந்த ஹீரோ வாய்ப்பு, அப்படி இல்லைனா ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து கேஸ்ட் அண்ட் க்ரூவை டோட்டலாக மாற்றிடுவாங்க. இப்போ அந்த பணத்துக்கு எங்கே போகிறது, ஹீரோ கனவும் டோட்டலாக காலி, நடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு மாதிரி தலையை பிச்சுட்டு இருக்க, அப்போதாங்க ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால். அந்த கால் எங்கேருந்து வந்திருக்குன்னா, ஆரம்பத்தில் சுஜித் ராகவன் அவங்க அப்பாவே ஒரு பெரிய ப்ரொடியூசர் தானே, அவங்களுடைய அடுத்த ப்ரொடக்ஷனில் ஒரு படம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அந்த படத்துக்கு ஆல்ரெடி நம்ம ஹீரோவும் அவங்க அப்பாவும் ஆடிஷன் அட்டன் பண்ணி வந்திருப்பாங்க. அந்த ஆடிஷனில் நம்ம ஹீரோ செலக்ட் ஆகல, ஆனால் ஹீரோவுடைய அப்பா ஜெயராமன் அப்பா ரோலுக்கு செலக்ட் ஆகிட்டாரு. ஸோ அந்த விஷயத்த அந்த படத்தோடைய டேரக்டர் கால் பண்ணி ஹீரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாரு, நீ செலக்ட் ஆகல தம்பி, ஆனால் உங்கள் அப்பா செலக்ட் ஆகிட்டாரு, அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடு அப்படின்ற மாதிரி சொல்ல, அவ்வளோதான் ஹீரோக்கு இடி மேல இடி விழுந்துட்டே இருக்கு. ஹீரோக்கு முன்னாடியே அவங்க அப்பாவுக்கு ஒரு படத்துல வாய்ப்பு கிடைச்சிருச்சு, அவ்வளவுதான் நம்ம போட்டியில் தோத்துட்டோம், கனடாக்கு தான் வேலைக்கு போகணும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கூனி குறுகி அழுதுட்டு இருக்க, அப்ப டைமிங்ல ஆக்டர் சுஜித் ராகவன் அவன் கிட்ட இருந்து ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால், தம்பி என்ன வீட்டுல வந்து பாரு அப்படின்னு அந்த ஆக்டர் கூப்பிட்ட, நம்ம ஹீரோ அந்த சுஜித் ராகவனை பார்க்கறதுக்காக போயிருக்காரு. அங்க போனதுமே சுஜித் ராகவன் நம்ம ஹீரோ கிட்ட, நம்ம ப்ரொடக்ஷன்ல அடுத்து ஒரு படம் பண்ண போறோம், அந்த படத்துக்கு நீ உங்க அப்பாவும் 2 பேரும் ஆடிஷன் அட்டன் பண்ணீங்களே, அந்த ஆடிஷன்ல உங்க அப்பா செலக்ட் ஆயிட்டாரு, ஆனா நீ செலக்ட் ஆகல, ஆனா கவலைப்படாத, உன்னோட ஆக்டிங் எனக்கும் பிடிச்சிருக்கு, அதனால டேரக்டர் கிட்ட பேசி படத்துல உனக்கு ஒரு முக்கியமான ரோல், கிட்டத்தட்ட செகண்ட் ஹீரோ மாதிரி அந்த கேரக்டரை உனக்கு வாங்கி தரேன், ஆனா நீ எனக்காக ஒரு விஷயம் பண்ணணும், அது என்னன்னா உங்க அப்பா கிட்ட ஆடிஷன்ல செலக்ட் ஆன விஷயத்த சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி இந்த சுஜித் ராகவன் ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுவானா. எஸ், அவனை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலே ஷூட்டிங் ஸ்பாட்ல வச்சு அத்தனை பேர் முன்னாடி ஜெயராமன் பயங்கரமா எமோஷனல் நடிச்சு சுஜித் ராகவனை நோஸ் கட் பண்ணிட்டார்ல, அந்த ஈகோ தான் இவனை இதெல்லாம் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கு பகடக்காய நம்ம ஹீரோவே யூஸ் பண்றான். வேறு இந்த படத்துல உனக்கு நான் வாய்ப்பு தரேன், ஆனா உங்க அப்பா இந்த படத்துல இருக்கக்கூடாது, அதுக்கு நீ பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்று, ரொம்ப சிம்பிள், ஆடிஷன்ல உங்க அப்பா செலக்ட் ஆன விஷயத்த அவர்கிட்ட கன்வே பண்ணாம விட்டுரு, அதை நான் பாத்துக்கிறேன், நாளைக்கே ஷூட்டிங் போறோம் அப்படின்ற மாதிரி சுஜித் ராகவன் நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோக்கு இப்ப என்ன சொல்றதுன்னே தெரியல. எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னு சந்தோஷப்படுறதா, இல்ல தான் அப்பாவோடைய வாய்ப்பை மொத்தமா புதைக்க போறமே நினைச்சு குற்ற உணர்ச்சி படுறதா, இப்படி 2 எமோஷன்ஸ்க்கு நடுவில் மாட்டிட்டு இருக்க நம்ம ஹீரோ வீட்டுக்கு போகாம பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துட்டு இருக்கான். அப்படி அவன் பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துட்டு இருக்கும்போது அவனுக்குள்ள அவனுடைய சின்ன வயசு வேர்ஷன் இருக்குல்ல, அது வெளியில வந்து, வேணா ஹரிஹரா, தயவு செஞ்சு அப்பா கிட்ட போயிட்டு அவருக்கு வாய்ப்பு கிடைச்சது சொல்லிட்டு, இந்த தப்பை பண்ணா வாழ்நாள் முழுக்க அந்த குற்ற உணர்ச்சி உன்னை சும்மா விடாது அப்படின்ற மாதிரி அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சின்ன வயசு வேர்ஷன் சொல்லுது. ஆனா நம்ம ஹீரோ கேட்க மாட்டேன்றான். இல்ல, எனக்கு என்னுடைய கரியர் தான் முக்கியம், என்னால இந்த போட்டியில தோத்து கனடால போயிட்டு பிடிக்காத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சுயநலமா யோசிச்சு எனக்கு கிடைச்ச வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கிறான். அடுத்த நாள் வீட்டுக்கு வந்து சுஜித் ராகவன் படத்துல கமிட் ஆன விஷயத்த சொல்லி கடைசியா அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு ஷூட்டிங் கிளம்பி போறான். ஸோ போட்டியில தோத்தனால ஹீரோவுடைய அப்பா ஜெயராமன் பெங்களூர் ஜாபுக்கு போய் தான் ஆகணும். ஆனா அவர் போறதுக்கு முன்னாடி தான் ஒய்ஃபை கூட்டிட்டு இந்த ஊர்ல அவர் எங்கெங்கெல்லாம் போனாரோ அவருக்கு பிடிச்ச ஸ்பாட்கெல்லாம் கூட்டு போறாரு. அப்படி கூட்டு போகும்போது தான் ஒரு பழஞ்சு போன ஒரு பழைய தேட்டருக்கும் தான் மனைவியை கூட்டு போயிருக்காரு. அந்த தேட்டருக்குள்ள போயிட்டு, இத்தனை வருஷமா குடும்பத்துல யாருக்குமே தெரியாத விஷயத்த நான் உனக்கு ஒன்று காட்ட போறேன் அப்படின்ற மாதிரி பழைய வீடியோவை காட்டுறாரு. அது ஒரு பழைய படத்துல வரக்கூடிய ஒரு சின்ன சீன். அந்த சீன்ல ஜெயராமன் நடிச்சிருப்பாரு. என்னங்க நீங்க இதுல நடிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஆச்சரியமா ஹீரோடைய வைஃப் கேட்க, ஆமாமா 30 years பேக் ஊர்ல படிப்பெல்லாம் முடிச்சதும்
சென்னைக்கு தான் ஓடினேன் சினிமா கனவோட. அங்க கோடம்பாக்கத்துல போயிட்டு சின்ன சின்ன படத்துல ஜூனியர் ஆர்டிஸ்டா நடிச்சிட்டு இருந்தேன். மோகன்லால் மம்முட்டிக்கு காம்படிட்டரா வரலான்ற கனவோட கிடைக்கிற சின்ன சின்ன வாய்ப்பெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஊர்ல எங்க அப்பா இறந்தாரு. குடும்பத்தோட மொத்த சுமையும் என் ஷோல்டர்ல ஏத்துனாங்க. அதுக்கப்புறம் சினிமா கனவை விட்டுட்டு குடும்பத்துக்காக ஓட ஆரம்பிச்சேன். ஒன்னு கல்யாணம் பண்ணேன். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம குடும்பத்துக்காக இப்போ ஓடிக்கிட்டு இருக்கேன். இந்த 30 வருஷமா பேஷனை விட்டுட்டு குடும்பத்துக்காக ஓடிட்டு இருந்தேன். இத்தனை வருஷம் கழிச்சு ஷூட்டிங்கை வேடிக்கை பார்க்க போன என்ன ஜூனியர் ஆர்டிஸ்டா உள்ள கொண்டு போயிட்டு கடைசியில ஒரு நல்ல ரோலையும் கொடுத்து என்னுடைய பழைய சினிமா ஆசையை திரும்பவும் தூண்ட வச்சுட்டாங்க. தான் வாழ்க்கையில அவனுடைய கனவை தோத்துறான்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அவனுக்கு 2வது வாய்ப்பு கிடைச்சா அவன் அந்த கனவுக்காக எப்படிலாம் ஓடுவானோ அப்படிதான் நானும் ஓடிட்டு இருந்தேன். இன்ஃபேக்ட் அந்த மெடிக்கல் ரெப் வேலையை நானா விடல, வயசாயிடுச்சுன்னு அவனுங்களாம் என்ன தூக்கிட்டானுங்க. இப்படி இது எல்லாத்தையுமே இவர் பயங்கர எமோஷனா தான் மனைவி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இவருக்குள்ளேயும் இப்படி ஒரு பேஷன் இருந்திருக்கு. மனுஷன் தான் தோத்துறன்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அவனுக்கு 2வது வாய்ப்பு கிடைச்சா அவன் என்னெல்லாம் பண்ணுவானோ அதை தான் இவர் பண்ணிருக்காரு. இதெல்லாம் அவர் மனைவியும் புரிஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே நாளைக்கு நான் அந்த ஜாபுக்கு போறேன் அப்படின்ற மாதிரிலாம் எமோஷனா பேசிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்தா வீட்டில் இவங்களுக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸ். டேரக்டர் டீம்லேருந்து ஒருத்தர் வந்து ஜெயராமனை பார்த்து, சார் அப்பா ரோலுக்கு நீங்கள் தான் செலக்ட் ஆகிருக்கீங்க, ஆனால் இந்த விஷயத்த உங்கள் பையன் உங்ககிட்ட மறைச்சிட்டு அவனுடைய வாய்ப்புக்காக போய் சொல்லிட்டு அவன் அங்கே போயிட்டான். அவ்வளோதாங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்டதுமே ஜெயராமன் ஒரு மாதிரி எமோஷன் ஆகிட்டு, பரவாயில்ல சார் நீங்கள் என்கிட்ட வந்து சொன்ன விஷயத்த என் பையன்கிட்ட மட்டும் சொல்றாதீங்க. அவனுக்கு சினிமாவில் நடிக்கணுன்றது சின்ன வயசு கனவு, அவனுடைய கனவாச்சு நிறைவேறட்டும். இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு தெரிஞ்சா அந்த குற்ற உணர்ச்சியை அவனை கொன்றும் அப்படின்ற மாதிரிலாம் தான் பையனுக்காகவும் எமோஷனாக பேசுறாரு. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் ஷூட்டிங் ஸ்பாட்ல இந்த சுஜித் ராகவன் இருக்கான்ல, அவன் நம்ம ஹீரோவையும் பழி வாங்குற விதமா ஒரு சுச்சுவேஷனை கொடுத்து எல்லாரும் முன்னாடி நடிக்க சொல்றான். அது என்ன சுச்சுவேஷன்னா, நம்ம ஹீரோ அவங்க அப்பாவை ஏமாத்திட்டு இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருக்கான்ல, அதையே சுச்சுவேஷனாக கொடுத்து உங்க அப்பா கிட்ட எப்படி மன்னிப்பு கேட்பீங்க, அதை நடிச்சு காட்டுங்க அப்படின்னு சொல்ல. அவ்வளோதாங்க. இந்த இடத்துல நம்ம ஹீரோ எதிர்க்க இருக்கக்கூடிய அந்த கேரக்டரை தான் அப்பாவா நினச்சிக்கிட்டு அப்பாவோடைய வாய்ப்பை தட்டி பறிச்சுட்டு இவன் இந்த இடத்துல வந்து நிற்கிறான்ல, அந்த வழியை மொத்தமாக எமோஷனில் கன்வே பண்ணி தான் அப்பா காலில் விழுந்து கதறான். அந்த நடிப்பை பார்த்து சுற்றி இருக்கவங்க எல்லாரும் பயங்கரமாக கிளாப் தட்டுறாங்க. அப்போ அந்த ஸ்பாட்டுக்கு நம்ம ஹீரோடைய அப்பா அம்மா 2 பேரும் வராங்க. அவங்கள பார்த்தது நம்ம ஹீரோ ஓடி போய் கட்டி அணிச்சு பயங்கரமாக ஃபீல் பண்ணி ஆட ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க இந்த சுஜித் ராகவன் ரொம்ப நக்கலாக இவங்க ஃபேமிலி கிட்ட வந்து, ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் குடும்பத்தை சேர்ந்த அப்பனும் பையனும் சேர்ந்துட்டு ஈஸியாக மலையாள சினிமாக்குள்ளே நுழைஞ்சிடலான்னு பார்க்குறியா, அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை ராஜா அப்படின்னு நக்கலாக பேச. அப்போ அந்த ஸ்பாட்டில் நம்ம ஹீரோவோடைய அம்மா இருக்காங்களே, அவங்க ஒரு டைலாக் அடிக்கிறாங்க பாருங்க. டே தம்பி சுஜித் ராகவா, சினிமாக்குள்ளே நுழையிறதுக்கு கொஞ்சோண்டு டேலண்ட்டும் நிறைய லக்கு இருந்தால் போதும், யார் வேணால் மலையாள சினிமாக்குள்ளே கால் பதிக்கலாம். அதுக்கு உன்ன மாதிரி பெரிய ப்ரொடியூசருடைய பயனா மட்டும் இருந்தால் போதாது, திறமையும் லக்கு இருந்தாலே போதும், யார் வேணால் சினிமாவில் ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட்காகவும் பையனுக்காகவும் பேசிட்டு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து 2 பேரையும் கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துறாங்க. பழையபடி ஃபேமிலியா ஒன்னா சந்தோஷமா இருக்காங்க. இப்படி இந்த கதையை எல்லாத்தையுமே நம்ம ஹீரோக்கு ஒரு லேடி அசிஸ்டன்ட் டைரக்டர் ஃப்ரெண்டா கிடைச்சாங்களே, அவங்க நம்ம ஹீரோ அப்பாவோடைய கதையவே ஸ்கிரீன் பிளேவா எழுதி ஒரு ப்ரொடியூசர் கிட்ட ஓகேவும் வாங்கிட்டாங்க. இந்த கதையில யாரமா நீங்க ஹீரோவா கேஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த இடத்துல இந்த லேடி டைரக்டர் இந்த கதைக்கு கரெக்டான ஹீரோஸ்னா அது ஜெயராமன் அண்ட் அவங்க பையன் ஹரி, இவங்க 2 பேர் தான் அப்படின்ற சொல்ல, கடைசியில் அப்பாவும் பையனும் ஒன்னா சேர்ந்து ஒரு படத்தில் ஹீரோஸாக நடிக்க போகிறாங்கன்ற மாதிரி படத்தை முடிகிறாங்க. என்ன மக்களே, இந்த ஆசைகள் 1000 படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம மினி தேட்டரில் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம தமிழ் மினி தேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் இதெல்லாம் மறக்காமல் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான தரமான படத்தோட நான் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். டாடா பை பாய்.